வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நடந்து முடிஞ்ச டிஎன் செட்டோட கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ கொஷின் பேப்பர் ஆக்சுவலாக நமக்கு கையில் கிடைக்காது இல்லையா? அது நமக்கு சிஸ்டம்ல தான் இருக்கும். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே மெமரி பேஸ்ட். அதாவது நம்ம கொஷின் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே சொன்னதை வச்சுக்கிட்டு அவங்களோட மெமரியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன கொஷின்லாம் அட்டன் பண்ணாங்க அப்படிங்கிறத அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் 60 to 70 அல்ல 75 கொஸ்டின்ஸ் கிட்ட நம்ம வந்து ஆல்மோஸ்ட் தாராளமாக நம்ம கவர் பண்ண போகிறோம். அண்ட் அதில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் ரொம்ப டைரக்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ், நம்ம யோசிக்க முடியாத, அதாவது கெஸ் பண்ணால் கூட போட முடியாத அளவுக்கு ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ஸாகவும் நமக்கு கேட்டிருக்காங்க. அண்ட் எல்லா கொஸ்டின்ஸையுமே ஈஸியான கொஸ்டின், மாடரேட் கொஸ்டின் அண்ட் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நமக்கு ஓவரால் கொஸ்டினோட அந்த இன்டென்சிட்டி அது எவ்வளவுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா அல்லது ஈஸியா இருந்துச்சா, என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டி லெவலையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ அதான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பேப்பர் ஒன் பேசிக்கலாக நமக்கு எல்லாரோட ஒப்பீனியன் படி பேப்பர் ஒன் அப்படிங்கிறது ஈஸியாக தான் இருந்துச்சு. பேப்பர் ஒன்ல ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் எதுவும் இல்லை. ஒரு செட்டோட ஸ்டாண்டர்டுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஈஸியான ஒரு கொஸ்டின். அண்ட் அது கொஞ்சம் நம்ம உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம்னா அஃப்கோர்ஸ் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து இந்த இங்கிலீஷ் செட்டுக்கு நமக்கு இந்த வருஷம் கேட்கப்பட்ட பேப்பர் ஒன் கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் டைரக்டாக நம்ம பார்த்தோம்னு ஆன்சர் போடுற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது கொஞ்சம் மினிமல் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேப்பர் ஒன் வந்து நமக்கு வந்து பெரிய அளவு கஷ்டம் இல்லை. கம்பேரிட்டிவ்லி இங்கிலீஷ்லையும் பேப்பர் ஒன்னையும் வச்சு பார்க்கும்போது பேப்பர் ஒன் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ஈஸியான கொஷின்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி நமக்கு கஷ்டமான கொஷின் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அந்த மாதிரி நெட் அளவுக்கு கஷ்டம் கண்டிப்பாக பேப்பர் ஒன் வந்து இல்லை. கண்டிப்பாக அது கம்பேர் பண்ண நெட்டு கூட கம்பேர் பண்ணும்போதும் டெஃபினட்டாக அது வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் பேப்பர் டூ எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். சிலரோட ஒப்பீனியன் படி பார்க்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டடான ஆத்தர்ஸ் நிறைய பேர் கேட்கல, பிரிட்டிஷ் ரொம்ப கேட்கல அப்படிங்கிறதும், அமெரிக்கன் அண்ட் இந்தியன் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், சில முக்கியமான ஃபோக்கஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃபோக்கஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் கூட சொல்றாங்க. பட் எனிவே நம்ம அதையும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு சிக்ஷா கிளாஸ்ல ஆக்சுவலா நம்ம சிக்ஷா கிளாஸ்ல அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ பிஜி டிஆர்பி, யூஜிசி நெட், காலேஜ் டிஆர்பி, பாலிடெக்னிக் இங்கிலீஷ், டிஎன் செட் எல்லாத்துக்குமே கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ல வேற போயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஸ்டினுக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்டர்ல வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதே நேரத்தில் இந்த கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பார்க்குற கொஸ்டின் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல நமக்கு எப்படி ஃபேக்கல்டிஸ்க்கும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துருச்சோ அந்த ஆர்டர்ல தான் நம்ம எடுத்திருக்கோம். அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் அது ஷஃப்லாகி வந்திருக்கும். ஸோ அந்த ஆர்டர்ல தான் எக்ஸாக்டாக வந்திருக்கும், எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின், ரைட்? அது ஸ்கெலிட்டானிக்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் வேர்ஸ். அண்ட் அதுக்கு நிறைய அவங்க ஆப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. இது எந்த மாதிரியான வேர்ஸ் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 லிட்ரரி ஃபார்மை கொடுத்துட்டு, ஐ மீன் பொயட்டிக் ஃபார்மை கொடுத்துட்டு இது எதில் மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் ஒரு விஷயம் அதில் ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ஷார்ட் லைன்ஸ், 3 to 6 syllable per line, irregular rhythm, இந்த மாதிரியான வார்த்தைகளை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிச்சிக்கலாம். இர்ரெகுலரா இருக்கு, லைன்ஸும் கரடு முரடா இருக்கு, ஒரு ஆர்டராகவே இல்லை அப்படின்னு சொல்ல போனா அதை நம்ம டாக்ரல் அப்படி ஒரு ஒரு பேர் சொல்லுவோம், DOGGEREL. இது யார் ரொம்ப ஃபேமஸா இதை யூஸ் பண்றா அப்படின்னு சொல்ல போனா ஸ்கெலிட்டன், ஜான் ஸ்கெலிட்டன். ஸோ ஸ்கெலிட்டனோட ஸ்டைல் அப்படிங்கிறதுனால இதை ஸ்கெலிட்டானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரும் நம்ம சொல்லுவோம். அண்ட் அந்த ஒரு காரணத்தினால ஸோ அந்த கரடு முரடான அந்த அந்த பொயட்ரியே கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்காது. அண்ட் அது கொஞ்சம் கரடு முரடா அங்கங்க உடஞ்சு உடஞ்சு முழுமை பெறாம இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினால நம்ம அதை ஸ்கெலிட்டன் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் எல்லா ஆப்ஷனும் நமக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்க போறது இல்லை. ஆனால் ஆன்சர் இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போற விஷயங்கள். ஆக்சுவலா கீ நம்ம பார்க்கல, ஆக்சுவலா கொஸ்டினுக்கு கீ நம்ம பார்க்க போறது இல்லை. பட் டெஃபினட்டா என்னென்ன கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அண்ட் அந்த மாதிரி விஷயங்களை ஒருவேளை நிறைய பேர் நினைப்பீங்க எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா,
எனக்கு தான் ஒண்ணும் தெரியலையா? அல்லது எல்லாருக்குமே கஷ்டமா இருந்துச்சா? அல்லது எல்லாருக்குமே ஈஸியா இருந்திருக்குமா? இந்த மாதிரியான பேசிக்கான கொஸ்டின் எந்த அளவுக்கு அந்த கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி இருந்துச்சு? ஓவரால் கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டிஃபிகல்ட்டா, ஈஸியா அல்லது மாடரேட்டா அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ண போறோம்? நமக்கு மெமரி பேஸ்டா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன, ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சொன்ன அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த கொஸ்டின பேஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஹூ வாஸ் நியூ இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பொயட் அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். எக்ஸாக்டா சேம் கொஸ்டின் கிடையாது, பட் டெஃபினட்டா இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். அப்போ நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா. ஓகே, ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பொயட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன் பிராட் பிராட் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடிய இந்த பர்டிகுலரான ஒரு ரைட்டர். ஓகே, அண்ட் இவங்கள பத்தி ஒரு கொஸ்டின் வரல, அஃப்கோர்ஸ் ரெண்டு டிஃப்ரெண்டான கொஸ்டின் வந்துருந்துச்சு. அண்ட் இது ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ், ரைட்? அப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் பொயட் ஆஃப் நியூ இங்கிலாந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆன் பிராட் ஸ்ட்ரீட் அப்படிங்கக்கூடிய இந்த ரைட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் பொயட், ஓகே, ஆஃப் கலோனியல் அமெரிக்கா. அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு பியூரிட்டன் ரைட்டர், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போனாலும் என்னைக்கு வரணும் நமக்கு அது யூஸ் ஆகும். அதனால பியூரிட்டன் ரைட்டர் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கைண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் நார்த் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஸோ அதுவும் நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுக்கணும். ரைட். அண்ட் அடுத்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின் வந்து இருந்துச்சு. ஸோ சில ஃபிக்ஷன், ஒரு ஃபிக்ஷன், ஆக்சுவலி நிறைய ஃபிக்ஷன் இல்லை, பட் ஒரு ஃபிக்ஷன் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லப்போனா ஏர்லி செட்டிலர்ஸ், அதாவது கனேடியன் ஏர்லி செட்டிலர்ஸோட ஹார்ஷ் லைஃப்பை பற்றி அது பேசுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்துச்சு. ஸோ அப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருந்துச்சு. கைண்ட் ஆஃப் அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து பேக்வுட்ஸ் ஆஃப் கனடா. பேக்வுட்ஸ் ஆஃப் கனடா பை கேத்ரின் பார்ட்வெல். நிறைய பேர் படிச்சிருக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வாசிக்கிறதுக்கு நமக்கு ப்ரோஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஃபிக்ஷன், கைண்ட் ஆஃப் ப்ரோஸ் ஃபிக்ஷன். ரெண்டு மிக்ஸ், அது லெட்டர் மாதிரி ஒரு ஃபார்மேட்ல இவங்க அவங்க சிஸ்டருக்கு எழுதுற மாதிரியும் என்னென்ன நடந்துச்சு, அவங்க என்னென்ன பண்றாங்க, அதுல ஒரு ஒரு எபிசோட் மேபி நம்ம ஒருவேளை சிலபஸ்ல கூட இருந்திருக்கலாம், படிச்சிருக்கலாம் நீங்க தான். ஸோ பேக்வுட்ஸ் ஆஃப் கனடா டெஃபினட்டா அந்த ரேஞ்சுக்குள்ள வரக்கூடியது. அது போக நிறைய இருக்கு, நமக்கு தெரியும். ஆஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ், அது டெஃபினட்டா சிங்க்லர் ஆராஸோடது. அதுவுமே கனடியன் ஏர்லி செட்டில்மெண்ட்ஸை பற்றின ஒரு ஒர்க் தான். அண்ட் அதே போல் மேலே இருக்கிற ரஃப் இட் த புஷ், ரஃபிங் இட் இன் த புஷ் அப்படிங்கிறதும் சூசனா மோடியோட, அதுவும் ஒரு முக்கியமான ஒர்க் தான். பட் நமக்கு ஆப்ஷனில் இருந்ததுனால பேக்வர்ட்ஸ் ஆஃப் கனடா ரொம்ப பொருத்தமான ஒரு ஒர்க். ஆல்ரைட். ஸோ இது ஒரு சரியான ஆன்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட். ஸோ அதே போல் நெக்ஸ்ட் கொஸ்டின், இது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கொஸ்டின் அல்லது இதுக்கு முந்தின கொஸ்டின், அதுக்கு முந்தின கொஸ்டின் ஓவராலாக பார்க்கும்போது இதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிருந்தா, ஓரளவுக்கு நமக்கு அந்த ஐடியா, பேசிக் ஐடியா இருந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுற அளவில் தான் இருந்துச்சு. அண்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இது டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ், அதாவது லிங்குவிஸ்டிக்ஸ் நம்ம படிப்போம். லிங்குவிஸ்டிக்ஸ்ல நிறைய இருக்கு இல்லையா? செமான்டிக்ஸ் இருக்கு, செமியோட்டிக்ஸ் இருக்கு, அண்ட் அஃப்கோர்ஸ் பிராக்மேட்டிக்ஸ் இருக்கு. அண்ட் அதே போல டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்ங்கிற ஒரு பர்டிகுலரான ஒரு ஏரியாவும் உண்டு. ஆனால் நம்ம மோஸ்ட்லி அதை செட்டுக்கோ நெட்டுக்கோ படிச்சிருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்றப்ப நிறைய கொஸ்டின் அதில் கேட்கப்படலை. ஆனா அதுல டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் நம்ம எடுத்துட்டோம்னா ஃபுக்கோடியன் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் சொல்லுவோம். ஃபுக்கோடியன் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்னா ஃபுக்கோ அதை பத்தி பேசுவாரு. ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் பவர் பத்தி, ரைட்? ஸோ அதே போல பவரை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்ம அவரோட ஃபுக்கோவோட ஸ்டைல்ல எது நார்மல், எது அப்நார்மல், பவர் கான்ஸ்டிடியூஸ் நாலேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல டிஸ்கோர்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டேட், ஒரு சென்டென்ஸோ அல்லது கனெக்டட் சென்டென்ஸோ இருக்கலாம். ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் இன்னொன்று இருக்குன்னா அதுவும் டெஃபினட்டா ஒரு டிஸ்கோர்ஸ் தான் இல்லையா? ஒரு ஒரு பேராகிராஃப் எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் இடையில உள்ள கனெக்ஷன், அது ஒருவேளை அங்க கேப்ஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்க்கும் செகண்ட் சென்டென்ஸ்க்கும் இடையிலேயே ஒரு பெரிய லைனை விடுபட்டு போயிருக்கலாம். ஓகே, மேபி ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்லாம் எழுதும்போது இந்த மாதிரியான ஒரு சென்டென்ஸே தூக்கியிருக்கலாம் அவங்க, முக்கியமான சென்டென்ஸ். ஸோ அதை தூக்குனதுனாலே நமக்கு நிறைய விஷயங்கள் அடிபட்டு போயிருக்கும். இப்படி சில விஷயங்கள் இருக்கும். நமக்கு அதை ஆர்கியாலஜி அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். எனிவே நமக்கு டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைனாலே பொதுவாக வந்து கிரிட்டிக்கல்னு சொன்னாலே அது பவரை பத்தினது அல்லது அது அப்ரேஷனுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. இதுதான் நமக்கு அந்த கிரிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல எப்பவுமே நம்ம எடுப்போம். கிரிட்டிக்கல் தியரினாலுமே அதுதான். அண்ட் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னாலுமே இது வந்து டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்க்கு உள்ள வரக்கூடிய ஒரு ஏரியா. ஃபுக்கோடியன் அனாலிசிஸ் கைண்ட் ஆஃப், அது ஃபுக்கோடியன்னா ஃபுக்கோவோட மெத்தட்ஸை யூஸ் பண்ணியே இருக்கும் நமக்கு. ஆனால் கிரிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிறது ஜெனரலா
கோன்னு பர்டிகுலரா போகாம மேபி ஐடியாலஜி பத்தி, சோஷியல் இன்இக்வாலிட்டிஸ் பத்தி, ஸோ லாங்குவேஜ்ல அதெல்லாம் உள்ள புதிஞ்சு புதிஞ்சு இருக்கும். ஒருவேள ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேனே, ஒருவேள சிலர் சொல்றாங்க, "வி ஆர் கோயிங் டூ அ டூர்" அப்படி சொல்றாங்க. "வி ஆர் கோயிங் டூ அ டூர்" இதுதான் அந்த சென்டென்ஸ் ரைட்? அப்போ அந்த சென்டென்ஸ்ல இது ரொம்ப இன்னசென்ட்டான சென்டென்ஸ் மாரி பார்க்கும்போது தெரியுது. பட் உள்ள நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, "வி ஆர் கோயிங் டூ டூர்" மேபி ஒரு 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 கேர்ள் வந்து அ இந்த இன்னொரு செட் ஆஃப் 2 குரூப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு கேர்ள் சொல்றா. ஓகே. ஆப்போசிட் குரூப்ல ஒரு கேர்ள் சொல்றா. "வி ஆர் கோயிங் டூ டூர்" அப்படி சொல்றா. அப்படின்னா அந்த விங்கிறது நமக்கு 2 விதத்துல எடுத்துக்கலாம். ஒண்ணு அந்த 2 குரூப்புமே ஓகே டூர் போறவங்க. அப்புறம் அந்த கேர்ள் சொல்ற மாரி நம்ம டூர் போறோம். "வி ஆர் கோயிங் டூ டூர்" அப்படி சொல்ற மாரி இருக்கு. இல்லன்னா அந்த கேர்ள் அவங்க குரூப்ப மட்டும் சொல்றதுக்கு என்ன பண்ணலாம்? "வி ஆர் கோயிங் டூ டூர்" நாங்க டூர் போறோம். நீங்க போறீங்களா எங்களுக்கு தெரியாது. அப்படி கூட சொல்லலாம். இப்படி பவர் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது நமக்கு இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் பவர்க்கு சொல்லல. பட் ஸ்டில் டிஸ்கோர்ஸ்ல எப்பவுமே நமக்கு இந்த மாதிரியான சில வித்தியாசமான மீனிங்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஹிடன் மீனிங்ஸ்லாம் கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் தாண்டி இதே போல பவர்ல இருக்கிறவங்களும் சில விஷயங்கள ஓப்பனா சொல்லாம, இந்த மாதிரி இலைமறைக்காய அங்கங்க சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பவர் சென்டென்சஸ் ரைட் அந்த பவர்ல இருக்கவங்க பேசப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ், சென்டென்சஸ் இத நம்ம கொஞ்சம் அது டீகன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது டெஃபினட்டா. பட் ஸ்டில் நம்ம அதுல இருக்கக்கூடிய அந்த அந்த செகண்டரி மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எஸ்பெஷலி அந்த பவரால கோட் பண்ணப்பட்ட விஷயங்களை டீகோட் பண்ண ட்ரை பண்ணணும். So இதெல்லாம் நம்ம கிரிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் தான் பண்ணுவோம். அண்ட் இது நமக்கு லிங்குவிஸ்டிக்ஸ்ல ஒரு ஐடியா. அதாவது டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ்குள்ள தான் நமக்கு கிரிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ் தான். ஆனால் கொஸ்டின்ல கிரிட்டிக்கல் லிங்குவிஸ்டிக்ஸ்ங்கிற ஐடியா இருந்துச்சு. இதில் ஆப்ஷன்ல டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ் இருந்துச்சு. ரெண்டுமே மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு கொஸ்டின் நமக்கு கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்கை பற்றி இந்த இந்த பேரை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஒருவேளை சரியான ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் அல்லது கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த சார்ல்ஸ் கரன் அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அல்லது சிஎல்எல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஸோ அவர் தான் அதை டெவலப் பண்ணி அந்த மெத்தடை டெவலப் பண்ணியிருக்காரு. அது கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது பொதுவாக கம்யூனிட்டி அப்படின்னாலே குரூப் குரூப் ஆக்டிவிட்டி இல்லையா? அப்போ ஒரு குரூப்பாக இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க படிப்பாங்க. அப்போ அந்த அந்த ஒரு மெத்தடாலஜியில் நமக்கு டீச்சர் அப்படிங்கிறவங்க அல்லது இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவங்க ரொம்ப உள்ள நுழைய மாட்டாங்க. ஸோ அதுக்குள்ள அவங்களே ஸ்டூடெண்ட்ஸே அவங்களே அந்த கம்யூனிட்டி அந்த பேர் கம்யூனிட்டி இல்லையா? ஸோ கம்யூனிட்டியை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ல போனால் அவங்களுக்கு மாற்றி மாற்றி சப்போர்ட் பண்ணிப்பாங்க. ஒருத்தர் தப்பு போடும்போது இன்னொருத்தர் கொஞ்சம் அதை தூக்கி விட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் அது நடக்கும். கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ அந்த டீச்சர் அல்லது அந்த இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கக்கூடியவங்க அவங்க ரொம்ப உள்ள நுழைய மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு கவுன்சிலர் மாதிரி இருந்துப்பாங்க ரைட்? ஸோ அதே போல் அடுத்து சிமிலரான இன்னொரு ஐடியா கொலாபரேட்டிவ் லேர்னிங். கொலாபரேட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதில் ஒரு கொலாபரேஷன் அப்படின்னு சொல்ல போனால 2 டிஃப்ரெண்டான ஆட்கள் கொலாபரேட் பண்ணுறது இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வெவ்வேறான குரூப் வந்து நமக்கு இதுவும் ஒரு கொஸ்டின் நமக்கு கேட்டது ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அப்போ நமக்கு டிஃப்ரெண்டான குரூப்ஸ் இருக்கும். ஹெட்ரோஜினியஸ் வேற வேற மாதிரி ஸ்கில் உள்ள ஒருத்தர் கிராமர்ல நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தர் ப்ரொனன்சியேஷன்ல நல்லா இருப்பாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல போனா ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப நல்லா எழுத வருமா இருக்கும், ரைட்டிங்ல இல்லை வெக்காபுலரி நல்லா இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு தெரியாத இன்னொருத்தர் சொல்லிக் கொடுப்பாங்க. மாற்றி மாற்றி இவங்க எல்லாத்தையும் ஒரே குரூப்பாக மாற்றி வரும்போது இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க எல்லாம் ஒரே குரூப்ல இருக்கும்போது ஒருத்தருக்கு தெரியாத இன்னொருத்தர், இன்னொருக்கு தெரியாத இன்னொருத்தர் மாற்றி மாற்றி அவங்களே சொல்லிக் கொடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நமக்கு கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல நமக்கு வரும். அப்போ ஒரே மாதிரியான ஒரு ஹோமோஜினியஸான குரூப் கிடையாது. கண்டிப்பாக டெஃபினட்டா அது ஒரு ஹெட்ரோஜினியஸ் குரூப். எல்லாரும் மாற்றி மாற்றி பியர் லேர்னிங் பண்ணிப்பாங்க. அண்ட் அதுல இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த கம்யூனிட்டி லாங்குவேஜ் லேர்னிங்க்கும் என்ன வித்தியாசம் கேட்கும்போது அதுல கண்டிப்பா வேற வேற ஆட்கள் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதுல நமக்கு எல்லாருமே வேற வேற மாதிரியான டிஃப்ரெண்டான பீப்புள் தான் இருப்பாங்க உள்ளுக்குள்ள. அப்ப நமக்கு ஒவ்வொருத்தரும் மியூச்சுவல் சப்போர்ட் கொடுத்துக்கிடுவாங்க. அது ஒரு விஷயம். அதே மாதிரி டைவர்ஸான பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல ஸ்பெஷலைஸ்டா இருக்கும்போது ரைட்? ஸோ இது நமக்கு அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கொஷின். அண்ட் அதுக்கு அடுத்தது நமக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த பார்பேடியன் ரைட்டரை பற்றி. பார்பேடியன் ரைட்டர் சொல்லும்போது நமக்கு அஃப்கோர்ஸ் கரீபியன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 மென்டாலிட்டி வந்தாலே நமக்கு பிராத் ஒயிட் இருப்பாங்க, எட்வர்ட் கேமு, பிராத் ஒயிட். ஸோ அதுக்கு அடுத்தது ஜார்ஜ் லாமிங். நமக்கான ஆப்ஷன்ல நமக்கு ஜார்ஜ் லாமிங் இருந்தாங்க. And அவங்க ஒரு பார்பேடியன் ரைட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ரைட்? அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின் இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். இது நமக்கு நேச்சுரல் அப்ரோச்சை பத்தின ஒரு கொஸ்டின் கேட்டிருந்துச்சு. ரெண்டு ரெண்டு பேர் கொடுத்துருந்துச்சு. பேர்னா நமக்கு ரெண்டு ரெண்டு பேரா கொடுத்து இதை யார் டெவலப் பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கேட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கு நமக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் நேச்சுரல் அப்ரோச்சை
டெவலப் பண்ணது நமக்கு கிராஷன் இல்லையா? நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழைய கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அந்த மார்க் டெஸ்ட்லாம் பார்த்தோம். நம்ம மார்க் டெஸ்ட்லையுமே கிராஷன் பற்றின கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அப்புறம் நானுமே அந்த செட் எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த கிராஷனை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இந்த கிராஷனோட ஐடியாஸ், அவரோட நேச்சுரல் அப்ரோச்னா என்னது, அல்லது அவங்களோட அந்த லாங்குவேஜ் மாடல் என்னது, அதில் கூட ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் I+1 இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கிராஷன் அண்ட் டிராசிட்டர் தான் இதை உருவாக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமே இந்த மீனிங்கை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபார்மை கிடையாது. அது ஒரு விஷயம் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் மெத்தடுங்கிறது அதுதான். ஸோ அதுக்கு அடுத்தது அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் காம்ப்ரஹென்சிபிள் இன்புட் கொடுப்பாங்க. இதுவும் நம்ம கடைசி லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். தெரிஞ்சதை விட ஒரு ஸ்டெப் மேலே சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் அவங்க சைலண்ட் பீரியட்னு ஒன்று அவங்க வந்து ஆக்சுவலாக ஒத்துக்கிறாங்க. ஓகே, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறதில்ல. பட் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் டெஃபினட்டாக அந்த பீரியடில் வந்து லேர்னிங் ரொம்ப வேகமாக இருக்காது இல்லையா? அவங்க லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியட் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த அஃபெக்டிவ் ஃபில்டரை பற்றின விஷயங்களும் நமக்கு அதில் வந்துடும் கிராஷனை பற்றி பேசும்போது. அண்ட் அக்யூசேஷன் லேர்னிங் ரெண்டையும் ரெண்டாக பிரிக்காங்க. அக்யூசேஷன் அப்படிங்கிறது நமக்கு சப்கான்ஷியஸாக லேர்ன் பண்ணுறது. லேர்னிங்கிறது நம்மளே உட்காந்து மைண்டை கொடுத்து நம்ம அதை யோசிச்சு இதுக்கப்புறம் சொல்றது. பட் அக்விசிஷன் நம்ம எஃபோர்ட்டே போட தேவையில்லை. அது நம்மளை அறியாமலேயே தானாவே இந்த வேர்ட்ஸோ அல்லது அந்த ரூல்ஸோ நமக்குள்ள உள்ள ஏறிடும். ரைட். ஸோ இதெல்லாம் நமக்கு அக்விசிஷன்ல வரக்கூடிய விஷயங்கள். அடுத்து இன்னொரு கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க, இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதுக்குமே நமக்கு ஆன் பிராட்ஸ்ட்ரீட் வந்து பொருத்தமான ஒரு ரைட்டராக இருக்காங்க. அண்ட் இது ஒரு அமெரிக்கன் ரைட்டரை பற்றின ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. அண்ட் அவங்க ஒரு ஃபார்மரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு. அதே போல் அவங்களுக்கு 8 பிள்ளைங்க இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு இருந்துச்சு உள்ள. ஸோ அதுக்கு அகெயின் பிராட்ஸ்ட்ரீட் வந்து பொருத்தமாக இருக்காங்க. அதே நேரத்தில் நமக்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் மேபி ஹாரியட் பீச்சஸ்டோ மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் ரொம்ப பொருத்தமானது அவங்க தான். அண்ட் அதே போல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒரு கேரக்டர் லூசி ஸ்னோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இவங்க வந்து இந்த கேரக்டர் வந்து சார்லட் பிராண்டேவை பேஸ் பண்ணி உருவான ஒரு இன்ஸ்பயர் ஆகி உருவான ஒரு கேரக்டர் எந்த நாவல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். நமக்கு அந்த அதுக்கு ஒரு ஆன்சர் வந்து ஆக்சுவலாக மேலே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ நமக்கு அந்த லூசி ஸ்னோ அப்படிங்கக்கூடிய கேரக்டரே வந்து பிராண்டேயோட கேரக்டர். பிராண்டேயோட இன்ஸ்பிரேஷன்ல தான் அந்த கேரக்டரே அந்த வந்திருக்கு. ரைட். ஸோ அந்த ஒர்க் நேம் நான் கொடுத்துருக்குறோம். ஓகே. அதுக்கு அடுத்தது இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டதான். இதுவும் கொஞ்சம் ஒரு ஈஸியான கொஸ்டின் சொல்ல முடியும். பட் ஸ்டில் நம்ம யோசிச்சு போட்டலாம். ஒரு குழப்பத்துக்காக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த கொஸ்டின்ல இந்த மாதிரி ஒரு கிங் ஆஃப் அரகன் அப்படிங்கக்கூடிய சப்டைட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒர்க், இல்லை அல்ஃபோன்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒர்க் அதை கொடுத்துட்டு இது ராபர்ட் கிரீனோடன்னு சொல்லிட்டாங்க. இது எந்த ஒரு ஒர்க்கை இமிடேட் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைட்டஸ் ஆண்டோனிக்கஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஒன்று 2 காமெடி போட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக காமெடி வராதுன்னு நமக்கு தெரிஞ்சு. ஏன்னா டைட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் கிராண்டாக இருக்கு இல்லையா? அண்ட் டேம்பர்லின் த கிரேட்டும் ஆப்ஷனில் இருந்துச்சு. ஸோ இன்னொரு சைடில் டைட்டஸ் ஆண்டோனிக்கஸ் இருந்துச்சு. அப்போ எது பொருத்தமானதாக இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஸ்டோரி லைனை பார்க்கும்போது கிங் ஆஃப் அரகன், ஒருவேளை ராபர்ட் கிரீன் படிச்சிருந்தோன்னா நம்ம அந்த ஃபயர் பேக் அண்ட் ஃபயர் பேங்கே படிச்சிருப்போம். பட் அதே நேரத்தில் இந்த கிங் ஆஃப் அரகனை பற்றியும் ஒன்லைன் சம்மரியாவது படிச்சிருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது ஒரு சிமிலர் ஸ்டோரி லைக் டேம்பர்லின் த கிரேட் மாதிரியே தான். சாதாரண ஒரு மனுஷன் எப்படி டேம்பர்லின் த கிரேட் அவர் ஒரு ஷெப்பர்ட், பட் பின்னால் அவர் பெரிய ஒரு எம்பரர் ரேஞ்சுக்கு உயர்றாரோ அதே போல அங்கேயும் ஆயிடுவார். அது மட்டும் இல்லை, ராபர்ட் கிரீன் ஷேக்ஸ்பியரை பிடிக்கவே பிடிக்காது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி ஷேக்ஸ்பியரை பார்த்து காப்பி அடிப்பார்? ஷேக்ஸ்பியரை பார்த்து தான் இவரே காப்பி அடிக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ரோன்லாம், ஒரு அப்ஸ்ட்ராக்ட் க்ரோன்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொன்னவர் கண்டிப்பாக ஷேக்ஸ்பியரை காப்பி அடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. பட் டெஃபினட்டாக இதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிறிஸ்டோபர் மார்லோட டேம்பர்லின் இந்த கிரேட்டால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகப்பட்டு எழுதுனதுக்கு. ஸோ அதுவும் ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இன்னொரு ஓப்பன் கொஸ்டின் கேட்டதாங்க. நமக்கு ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் படிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் சொல்லியிருக்கலாம் உடனே. அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது இந்த யூனிவர்சல் கிராமர் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க. யூனிவர்சல் கிராமர்னு சொல்லும்போது அது நாம் சாம்ஸ்கியோட தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு விளக்கம் வேற கொடுத்துருந்தாங்க. இல்லை கொடுத்துருக்க மாதிரியே எல்லா லாங்குவேஜில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்க்கும் அண்டர்லைன் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. எல்லாம் ஒரே மாதிரியான ஒரு அண்டர்லைன் ஸ்ட்ரக்சரோட இருக்கு. கைண்ட் ஆஃப் அதுதான் நமக்கு நாம் சாம்ஸ்கி சொல்லுவார். ஒவ்வொருத்தரோட அந்த மைண்ட்லையும் பிரெயின்லையும் அந்த லேடுங்கிற ஒரு டிவைஸ் இருக்குன்னு சொல்லுவார். அந்த லேட் டிவைஸ்க்குள்ள நமக்கு ஒவ்வொரு ஸ்லாட் இருக்கு. வேர்புக்கு தனியாக, நவுனுக்கு தனியாக, இப்படி தனித்தனியாக. இது வந்து
இங்கிலீஷ்க்கு மட்டும் இல்லை, தமிழுக்கும் இருக்கு. அஃப்கோர்ஸ் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலுமே அங்கே இருக்கு நமக்கு. ஸோ இந்த ஒரு காமனான அந்த அண்டர்லைங் ஸ்ட்ரக்சரால தான் எந்த எந்த ஒரு லாங்குவேஜையும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியுது, பிக்கப் பண்ணிக்க முடியுது அப்படிங்கிறது அவரோட ஐடியா. ஸோ இன்னேட் எபிலிட்டி, இன்னேட் ஹைப்போதீசிஸ்ங்கிறத நமக்கு படிச்சிருக்கோம், நம்ம தெரிஞ்சிருக்கோம் நமக்கு இல்லையா. ஸோ இதுக்கு ஆன்சர் நம்ம நாம் சாம்ஸ்கி தான், யூனிவர்சல் கிராமர் நாம் சாம்ஸ்கி. ஸோ இந்த பற்றின கொஸ்டினும் ஒன்று ஓப்பனாக இருந்துச்சு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நமக்கு இந்தியன் லிட்ரேச்சர், இந்தியன் ரைட்டிங்ல இருந்து ஒரு கொஸ்டின். ஸோ இது இந்த லால் அப்படிங்கக்கூடிய ஒருத்தரை பற்றி இது நெட் எக்ஸாம்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் 2-3 எக்ஸாம்பிள் திருப்பி 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 கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் நம்ம அதை கொஞ்சம் பார்த்து வச்சிருந்தோம்னா கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும். ஸோ இவரோட இவரோட நல்ல வேலைனா இவரோட பப்ளிஷர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்தியன் ரைட்டிங்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் ஒன்று ஆரம்பிக்காரு. அதோட இயர் கேட்டிருந்தாங்க 1958. ஓகே, ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அவரை பற்றி மற்ற விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போனால், மேபி ஷார்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல போனால், அவர் அந்த பப்ளிஷிங் ஹவுஸ் ஆரம்பித்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே போதும், இனஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அதில் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்தியன் ரைட்டர்ஸ் நிறைய பேருக்கு பப்ளிஷ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரைட். அண்ட் இப்படி ஒரு கொஸ்டின், வால்டர் ஸ்காட்டோட டாலிஸ்மேன், அந்த ஒர்க் நீங்கள் எத்தனை பேர் படிச்சிங்களோ நமக்கு தெரியாது. ஆனால் டிஆர்பியில் முன்னாடி பழைய பிஜிடிஆர்பியில் இந்த ஒர்க் கொடுத்துருந்தாங்க. மேபி அது 2017-18 டைமில் கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அப்போது அந்த ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் டாலிஸ்மேனுங்கிறது ஆக்சுவலாக ஒரு தாயத்து மாதிரி உள்ள ஒரு ஆம்லெட் மாதிரி உள்ள விஷயம். ஸோ அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்போனால், கடைசியில் அந்த கிங் ரிச்சர்ட் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து, நமக்கு சொல்லுவோம் ரிச்சர்ட் த லயன் ஹார்ட்டட் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவர் தான் ரொம்ப இல்லாக இருப்பார். அண்ட் அவருக்கு கடைசியில் ஒருத்தர் ஃபிசிஷியன் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து கொடுத்துருவார். ஸோ அவர் அது ஹீல் பண்ணுற மாதிரி கதை. ஸோ அதனால் நமக்கு கடைசியில் அது யாருக்கு அந்த டாலிஸ்மேன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, talisman is given to the king Richard the Lion-hearted by Saladin அப்படின்னு ஆப்ஷன் போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு பொருத்தமானதா இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு இது வந்து எக்ஸாக்டான ஒரு ஆப்ஷன் இல்லை, நான் கொடுத்துருக்கல. பட் ஸ்டில் நமக்கு இதில் க்ரொனாலஜி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் நமக்கு எமர்சன், ஒருவேளை நமக்கு அந்த ஆப்ஷன் பொருத்தமாக இருந்துச்சுன்னா, எமர்சன் அப்படிங்கிறவரோட க்ரொனாலஜிக்கலி அவர் தான் முதல்ல பிறந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஹென்ரி டேவிட் தேரோ அப்படிங்கக்கூடிய அவர் 2வது பிறந்திருக்காரு. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சுதான் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அண்ட் இன்னொரு கொஸ்டின் நமக்கு ரெய்மண்ட் வில்லியம்ஸோட கல்ச்சுரல் ஸ்டடீஸ்லேருந்து ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸே கேட்டிருந்தாங்க. கல்ச்சுரல் ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ரீடிங் காம்ப்ரஹென்ஷனும் நமக்கு வந்து 2 கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு சில ஏரியாஸ் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஏரியாஸ்லாம் ரொம்ப கொஸ்டின்ஸ் கேட்காம லிமிட்டடாக இருந்துச்சு. அண்ட் கல்ச்சர் ஸ்டடீஸில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரெய்மண்ட் வில்லியம்ஸை பற்றின அவரோட கல்ச்சரை எப்படி டிஃபைன் பண்றாரு. இப்போ அதில் ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன். கல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த 2 or 3 மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்ங்கிறது கீவேர்ட்ஸுங்கிற ஒர்க்கில் பேசியிருக்காரு. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம கிளாஸ்ல பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்த்தோம். ஒரு சில டெஃபினிஷன்ஸ் ஆஃப் கல்ச்சரை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னோம் கல்ச்சர் ஸ்டடீஸ் படிக்கும் போது இல்லையா. ஸோ அதில் இதுவும் ஒன் ஆஃப் த டெஃபினிஷன், அந்த ஸ்லைடில் கூட நான் காமிச்சிருப்பேன். ஸோ அதுக்கு அடுத்தது கல்ச்சர் அப்படிங்கிறது ஹோல் வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அவரோட தான். கல்ச்சர்ஸ் ஆர்டினரி அப்படிங்கக்கூடியதுமே இவரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது போக தான் அவர் வந்து கல்ச்சரை 3 டைப்பாக பிரித்து அவர் ஐடியல் கல்ச்சர், அந்த டாக்குமெண்ட்ரி கல்ச்சர், ஸோ இந்த மாதிரி அவர் பிரிக்கிறதுலாம் அது பின்னால தான் நமக்கு அடுத்தது தான். அண்ட் பேசிக்காக இந்த 3 விஷயங்கள் நமக்கு இதில் இல்லாத ஒரு புது கோட் இருந்துச்சுன்னா நம்ம அதை அக்செப்ட் பண்ணிருக்க வேண்டாம். ரைட். இதுவுமே கொஞ்சம் படிச்சிருந்தேன்னா அட்டன் பண்ணிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அண்ட் இது அடுத்தது பர்பிள் பேட்சை பற்றின ஒரு கொஸ்டின். ஸோ பர்பிள் பேட்ச் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இதுவுமே நம்ம கிரிட்டிசிசம் பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. கிளாஸ்ல பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. பர்பிள் பேட்ச் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்ல போனா, ஒரு நார்மலாக உள்ள ரைட்டிங்ல 1 or 2 லைன்ஸ் மட்டும் என்ன இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கும், ரொம்ப ரொம்ப ஃப்ளவரியா, ரொம்ப எக்ஸ்ட்ராவிஜென்டா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு பியூட்டிஃபுல் லைன்ஸை நம்ம என்ன சொல்லிடுவோம், பர்பிள் பேட்ச் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான ஆர்னமெண்டட் லைன்ஸ் நமக்கு வந்து கொஞ்சம் தனித்து காணப்படும். ரைட். ஸோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பர்பிள் பேட்ச் சொல்லுவோம். ஸோ அதுதான் அதுவும் நமக்கு கேட்டிருந்தாங்க. அந்த ஆப்ஷன்ல இருந்துச்சு பர்பிள் பேட்ச். ரைட். அண்ட் அதுக்கு அடுத்த ஒரு கொஸ்டின், இதுவும் நிறைய பேர் நீங்க கரெக்டான ஆன்சர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க இருக்க மற்ற பேர்களை விட ஒரே ஒரு பேர் மட்டும் கொஞ்சம் தமிழ் பேர் மாதிரி இருந்துச்சு, பாண்டியன் இருந்துச்சு. நீங்க நிறைய பேர் அதை நிறைய கெஸ் பண்ணி போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இமேஜ் ட்ராப், எம்ஜி ராமச்சந்திரன் இன் ஃபில்ம் அண்ட் பாலிடிக்ஸ். எம்ஜிஆர் பத்தி, அவங்களோட லைஃப் பத்தின ஒரு ஃபில்ம் அண்ட் பாலிடிக்ஸ் பத்தின ஒரு ஒர்க் யார் எழுதுனா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. கைண்ட் ஆஃப் செலிபிரிட்டி
ஸ்டடீஸில் வர வேண்டிய விஷயங்கள் நமக்கு நம்ம தான் எல்லாம் படிப்போமே லிட்ரேச்சரில். ஸோ அதனால் நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கும் நீங்கள் நிறைய பேர் சரியான ஆன்சர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20க்கு மேலே உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதோட கண்டினியூஷனாக மற்ற கொஸ்டின்ஸ் அப்புறம் கட் ஆஃப் எப்படி இருக்கும், எந்த மாதிரி ஈஸியாக கஷ்டமா, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன பண்ணலாம், தெளிவாக மற்ற கொஸ்டின்ஸையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதே போல் மறுபடியும் பிக்சர் கிளாஸில் பிஜிடிஆர்பி, யூஜிசி நெட், காலேஜ் டிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் டிஎன்செட் எல்லாமே இங்கிலீஷ்க்கு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு, சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்.